இப்போ விடுதலை சிறுத்தைகள் 6 எம்எல்ஏக்கள், 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி, திரும்ப அவங்களோட சேர்த்து 6 பேர் அவங்க போய் இன்னைக்கு வந்து ஸ்டாலினை பார்த்துருக்காங்கன்னா அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஸ்டாலினை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் வரும்போதெல்லாம் இவங்க போய் முன்னெடிச்சிட்டு போய் முன்னால் நிற்கிறாங்க. இதே வேங்கவேலில் என்ன பண்ணாங்க இவங்க? இன்றைக்கி வேங்கவேலுக்குள்ளே போக முடியாது, நினச்ச நேரத்தில் நம்ம போக முடியாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். தலித்துகளை வந்து இன்றைக்கி வந்து மலத்தை கலந்தாங்கன்னு காவல்துறையே அந்த சட்டத்தை, அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்குது. உங்களுக்கு வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவலம் அரங்கேறி இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே வந்து நீங்கள் அக்கறை இருந்ததுன்னா சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு கேட்டாங்க. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அது எவ்வளோ தூரம் வந்து தலித்துகள் மக்களை காயப்படுத்துச்சு, திரும்ப காயப்பட்டார், விசிக காயப்பட்டது நமக்கே நன்றாக தெரியும். அவங்களோட லோக்கல் யூனிட் விசிக்கெல்லாம் எப்படி போராடினாங்கன்னு தெரியும். இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வீரமணி அறிக்கை கொடுத்தப்போ கூட வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் எதிர்வினை வந்ததுன்னு நமக்கு தெரியும். நாடு முழுவதும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் தலித்துகளுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள், அதில் இந்த அரசாங்கத்தோட இரட்டை வேடம், இன்றைக்கும் பல கோயில்களுக்குள்ளே போக முடியாதது, தலித்து வாழக்கூடிய பகுதிகளில் வந்து தேரை இழுத்துட்டு போக முடியாத சூழல்லாம் நிலவும் பொழுது பெயர் மாற்றம் என்பது பெருசாக எதையும் செஞ்சு கீழ்ச்சிடாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறியீட்டளவில் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையை நம்ம எதிர்க்க முடியாது, வரவேற்று தான் ஆக வேண்டும் என்ற கோணத்தில் நாம் வரவேற்கிறோம். இவங்க திருமாவண்டு கம்பெனி போய் இன்றைக்கி ஸ்டாலினை பார்க்கறதுக்கான காரணம் நல்லா தெரியும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பாராட்டுறாங்க. ஏன்னா கூடுதலாக இப்போ சில நாட்களாக அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கவலை வந்து செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை பார்த்த பிறகு பாமக உள்ளே வந்து விடுமோ என்ற ஒரு கவலை, அச்சம் விசிகாவுக்கு வந்தது உண்மை. பாமக உடஞ்சு ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக உள்ளே வந்துனா கூட, பாமக உள்ளே வந்துன்னா அங்கே விசிகா இருக்காது என்று சொல்லி வந்த திருமா இந்த முறை அது நிகழ்ந்தால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாரா என்ற சந்தேகம் வலுவாகவே எழுந்திருக்கிறது.